Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னா நம்ம 2024 வந்து முடிய போகுது. ஸோ 2024ல என்னோட ஃபேவரட் திங்ஸ் என்ன, நாட் ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு இல்லாமல் லைக் மொமெண்ட்ஸ் திங்ஸ் அந்த மாதிரி என்னென்ன அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்னோட இந்த யூடியூப் சேனல். பிகாஸ் பேசிக்கலி வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடான பர்சன். லைக் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன். எனக்குன்னு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்குன்னா நான் அங்கே மட்டும்தான் பேசுவேன், அவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவேன். லைக் அந்த மாதிரி பர்சன். ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் இருக்கு. லைக் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. பட் பேசுறது வராதே, என்ன பண்றது அப்படின்னு. நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து நான் எப்படி பேசுவேன் அப்படிங்கிறத. பிகாஸ் ஸ்பீச் இஸ் நாட் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். பேசுறது வந்து எனக்கு சுட்டு போட்டாலும் வராது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தூரம் இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஓகே, ஐ டிட் சம்திங் குட் ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ஐ எம் பேட்டிங் மை பேக். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, லைக் இந்த யூடியூப் சேனலுக்காக நான் வாங்கினேன் என்னோட ட்ரைபாட். நான் இப்போ அதில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே நான் வந்து ஹேர் கேர் வரேன். ஒன் பை ஒன் என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஹேர் கேர். ஸோ என்னன்னா, எனக்கு ரொம்ப நாளாக டேண்ட்ரஃப் இஷ்யூ வந்து ரொம்ப நாளாக லைக் வருஷமாக இருக்குன்னே சொல்லலாம். நான் வந்து சலூன் ட்ரீட்மெண்ட் போனேன். அண்ட் டிஃப்ரெண்ட் ஷாம்பூஸ் வித் கெமிக்கல்ஸோட ஆக்டிவ்ஸோடலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஷாம்பூஸும் ட்ரை பண்ணேன். பட் எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நான் போகல, என்ன தெரியல, நான் அங்கே போகல. நானே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன், சலூன் ட்ரீட்மெண்ட்ஸ் போனேன். எதுக்குமே எனக்கு வந்து எதுவுமே டேண்ட்ரஃப் வந்து கம்மியாகவே ஆகலை. லைக் எப்படின்னா இச்சிங்காக இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் நான் வந்து இந்த பேர் அனாட்டமியோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து பார்த்தேன் அமேசான்ல. பார்த்து சரி லாஸ்ட் ட்ரையாக அதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து நான் ட்ரை பண்ணது. பட் டு மை சர்ப்ரைஸ் வந்து இது வந்து லைக் ஒரு 1 or 2 வாஷஸ்லேயே வந்து அந்த ஃப்ளேக்கியாக இருக்கிறது, அந்த இச்சினஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இது லைக் ஹோலி கிரெயில் ப்ராடக்ட்னே சொல்லுவேன். 1 இயராக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டேண்ட்ரஃப்க்கு பெஸ்ட் சொல்யூஷனா இந்த பேர் அனாட்டமியோட இந்த ஷாம்பு தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட். ஆப்வியஸா இது வந்து நம்ம ஹேரை வந்து ட்ரை ஆக்க தான் செய்யும். பிகாஸ் இதில் வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. ஸோ அந்த டேண்ட்ரஃப் எஃபெக்டிவா போகணும் அப்படின்றதுனால. ஸோ இது வந்து நம்ம ஒரு நல்ல கண்டிஷனரோட பேர் பண்ணிட்டோம்னா இது நமக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக இது வந்து வீக்லி த்ரைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கேல்ப். ஸோ 2 டைம்ஸ் வந்து பேர் அனாட்டமி போட்டேன்னா 1 டைம் வந்து என்னோட டவ் ஷாம்பு போட்டு நல்லா ஸ்கேல்ப் வந்து கிளியர் பண்ணிக்குவேன் நான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஸ்கின் கேர் சொல்கிறேன். ஸ்கின் கேர் வந்து என்னன்னா, நான் மோஸ்ட்லி வந்து நான் சாலிசிலிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின். ஸோ நான் வந்து சாலிசிலிக் தான் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து நயன்தாரா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து 9 ஸ்கின் லான்ச் பண்ணி கொஞ்ச நாள்ல எனக்கு சர்ப்ரைஸா வந்து ஒரு அவங்க 9 ஸ்கின்னோட ஒரு சீரம் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எனக்கு அது இதோட ஸ்மெல் ஆகட்டும், டெக்ஸ்சர் ஆகட்டும், லைக் நம்ம அப்ளை பண்றது எல்லாமே ரொம்ப 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 பிடிக்கும் இந்த 9 ஸ்கின்னோடது. முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன்னா, அக்கேஷனலா எங்கேயாவது ஈவெண்ட் போறோம், வெளியில போறோம் அப்படின்னா மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவேன். இது நம்ம போட்டோம்னாவே ஃபேஸ் வந்து லைட்டா பிரைட்டா லிட்டில் க்ளோ இருக்கும் ஃபேஸ்ல. பட் இப்போ லைக் ஃபார் 1 month, லாஸ்ட் மந்த் எல்லாம் வந்து ரொம்ப பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஃபேஸ். உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் தெரியுதான்னு தெரியல, நிறைய இருக்கு, நிறைய பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆக்னி பிரேக் அவுட். ஏன்னு தெரியல. பிகாஸ் என்னோட சேம் ரொட்டீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், சாலிசிலிக் ஆசிட் அண்ட் ரெட்டினால். பட் திடீர்னு செம்ம பிரேக் அவுட். அண்ட் அதுக்கப்புறமா 9 ஸ்கின் மட்டும்தான் ஃபேஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ரொம்ப காமா ஃபீல் ஆகுது. அதாவது ஸ்கின்னே வந்து லைக் ப்ரீத் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுதான் நம்மளோட ஸ்கின் கேர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஐட்டம் இதுதான். மற்றபடி என்னோட ரொட்டீன் வந்து சேமா தான் இருக்கு. சீரம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மேக்கப்.
மேக்கப் தெரியாது. எனக்கு பிடிச்சது என்னன்னா காஜல் போட்டுக்கணும், லிப்ஸ்டிக் போட்டுக்கணும், அவ்வளவுதான் என்னோட மேக்கப் முடிஞ்சது. அதுல வந்து லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ஷேடு பார்த்து வாங்க தெரியல. நான் நிறைய வாங்கி, நிறைய மீன்ஸ் நிறையலாம் இல்லை, 2-3 லிப்ஸ்டிக் வாங்கி எனக்கு அப்படியே வாஷ் அவுட் ஆகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது ஒன் டைம் இந்த ஸ்விஸ் பியூட்டியில வந்து பீச் டே அப்படிங்கிற ஒரு லிப்ஸ்டிக் வந்து நான் வாங்கியிருந்தேன். நான் என்ன நினைச்சு வாங்கினேன், பீச் டேன்னு இருக்கு, நமக்கு பீச் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பட் இது பீச் கலர்ல எல்லாம் இருக்காது, ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ், எனக்கு ஷேட் நேம் தெரியல, ஒரு லைட் ஒரு டார்க்கான ஒரு கலர்ல இருக்கும். என்னோட லிப்ஸ்ல போட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் இப்போ எத்னிக் ட்ரெஸ், சாரி அந்த மாதிரிலாம் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரைட்டான லிப்ஸ்டிக் போட்டா நல்லா இருக்கும்ல. அதனால எனக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப பிடிக்கும். இதோட டெக்ஸ்சர் இது வந்து எனக்கு லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை அவுட் ஆகாது. இது ரொம்ப க்ரீமியான ஒரு லிப்ஸ்டிக். அண்ட் இது ரொம்ப நேரம் அதோட பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப நேரம் லிப்ல வந்து செட்டில் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். லைக் நம்ம ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா கண்டிப்பா போயிடும், டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. பட் எனக்கு இந்த கலர், இந்த டெக்ஸ்சர் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்விஸ் பியூட்டியோடது. இதுதான் நம்மளோட செகண்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் மேக்கப்ல காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுவேன். காம்பேக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப வருஷமா லாக்மேயோட அந்த யூனிவர்சல் ஷேட் ஒன்று இருக்கும், எல்லோ கலர் பாக்ஸ்ல ஒன்று இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் என்னோட ஷேடு என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது வந்து நைகா சேல்ல வந்து ரொம்ப கம்மியா இருந்தது இந்த ப்ராடக்ட். 156 176 அந்த மாதிரி ரேட்ல இருந்தது. சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு 128 அப்படிங்கிற ஷேடு வந்து ஆர்டர் பண்ணேன். அது எப்படியோ என் ஃபேஸுக்கு செட் ஆயிருச்சு. ஸோ இது ஒரு சேஞ்ச் எனக்கு 2024ல. ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் லாக்மே ஐ மூவ்ட் ஆன் டு மேப்லின். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா, எனக்கு வந்து இப்போ இந்த இயர் அதான் ரொம்ப நாளா வந்து எமரல்டு மேல ஒரு ஈர்ப்பு. எமரல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து மலபார் போயிருந்தோம். எதுக்காகனா என்னோட பழைய ரிங் வந்து உடஞ்சிருச்சு. சரி அது கொடுத்துட்டு வேற மாத்தலாம் அப்படின்னு சொல்லிதான் போயிருந்தோம். ரிங் பார்த்துட்டே இருக்கும் போதுதான் இந்த எமரல்டு ரிங்கை வந்து நான் பார்த்தேன். குட்டியான எமரல்டு, 3 குட்டி எமரல்டு ஸ்டோன்ஸ் வச்ச ஒரு ரிங், ரொம்ப அழகா இருந்தது. இந்த கிராம்ஸ் வந்து 2 பாயிண்ட் சம்திங் நினைக்கிறேன் கோல்டு. எமரல்டோட ரேட் எனக்கு மறந்துருச்சு. பார்த்த உடனே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இது வந்து தீபாவளிக்கு ஜஸ்ட் 1 வீக் முன்னாடி வாங்கியிருந்தேன். சூப்பரா இருக்குல்ல. இது வந்து டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு அண்ட் எமரல்டும் இருக்கிறதுனால எங்கேயாவது வெளியில போகும்போது மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். இதுல என்னன்னா என் சைஸ் இல்லை, என்னோட ரிங் ஃபிங்கர் சைஸ் இல்லை. இது வந்து பெரிய சைஸ், என்னோட மிடில் ஃபிங்கருக்கு தான் போச்சு. சரி பரவாயில்ல, எனக்கு ஏதோ ஒரு ஃபிங்கருக்கு எமரல்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் திங் என்னன்னா, எனக்கு வந்து எலஃபென்ட்னா ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி கியூட் எலஃபென்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து அந்த ஃபார் மை லவ் ஃபார் எலஃபென்ட்டுக்காக நான் இது வந்து வாங்கியிருந்தேன். ஸ்பென்சர் பிளாஸாக்கு போயிருந்தோம். இது என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு ஏதோ வாங்குறதுக்காக போயிருந்தோம். அங்க இந்த ஆன்டிக் லைக் குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சு சேல் பண்ணுவாங்கல்ல, அந்த கடையில வந்து நாங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்டாச்சு வாங்கணும் குட்டியா. அதோட சேர்த்து அந்த கடையில இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த எலஃபென்ட்டை வந்து பார்த்தேன். ஹோம் டெக்கார் எல்லாம் பெருசா பண்ண மாட்டேன்னா, பட் இந்த எலஃபென்ட் அழகா இருக்கு, கியூட்டா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இதை வாங்கிட்டேன். 250 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். பில் பண்ணும்போது 200 போட்டு கொடுத்தாங்க. கியூட்டான எலஃபென்ட். லாஸ்டா என்ன ஷேர் பண்ணோம்னா, அகைன் ஒரு எலஃபென்ட் பிரிண்டட் இந்த ஹேண்ட்பேக். இது வந்து ஒரு ஸ்லிங் பேக், அழகா இருக்குல்ல எலஃபென்ட். இது வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்த்தேன், ஸ்டுடியோ கிரியேட்டிவ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த எலஃபென்ட் பிரிண்ட் பார்த்த உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்ட் ஆகும், ஒரு 2 months பேக் தான் இதை ஆர்டர் பண்ணேன். இந்த மாதிரி கிளாத்ல தான் இருக்கு பேக், பட் 2 ஜிப்பர் இருக்கும். அண்ட் கேஷுவலா வெளியில போறோம், நிறைய லைக் நம்ம பர்ஸ், மொபைல், மேக்கப் திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த பிரிண்ட் இதுக்காக மட்டும்தான் இதை நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 350 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதெல்லாம் தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதுதான் என்னோட 2024ஓட ஃபேவரட் திங்ஸ் அப்படிங்கிறது.
ஸோ உங்களோட 2024 ஐ ஹோப் இட் வெண்ட் குட் அண்ட் hoping 2025 would be very, very good. Happy New Year. Thank you. Bye.